கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு கூட கர்த்தருடைய வசனம் என்னன்னா, இந்த நாளிலே கூட சங்கீதம் 128வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அந்த அதிகாரம் முழுவதே எப்படிப்பட்டதா இருக்கும்? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனிதனை குறித்தும், அவனுடைய பிள்ளைகளும், அவனுடைய மனைவி, அந்த காரியங்கள் எல்லாமே நமக்கு தெரியும். உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உன் மனைவி வீட்டோரங்கள் இருக்கும் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பார். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசிர்வதிக்கப்படுவான். தொடர்ந்து அந்த அதிகாரத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் யாருக்குரிய வசனங்கள் என்றால், முதலாவது வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசிர்வதிக்கப்படுவான். அப்ப கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவனா இருப்பான்னா, அவனுடைய ஆசீர்வாதங்களும், அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற விதங்களும், அவனை எப்படியெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில, அவனுடைய குடும்பமா இருந்தாலும், அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய குடும்பம், அவனுடைய வீட்டை சுற்றின காரியங்கள், அவன் வீட்டு காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் எப்படியாய் ஆசீர்வதிப்பார்னு சொல்லிட்டு இந்த 128வது அதிகாரம் முழுவதும் பாத்தீங்கன்னா வேத வசனம் இப்படியா எழுதப்பட்டு இருக்குது. இந்த வசனங்கள் மட்டும் கிடையாது, நம்ம வேற ஒரு கோணத்துல நம்ம பார்க்க போறோம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன். அப்ப யாருடைய வழிகளில் நடக்கிறவன் என்றால் கர்த்தருடைய வழிகள். அப்ப கர்த்தருடைய வழி எப்படிப்பட்ட வழி? அதனுடைய வழிகளில் நடக்கிறவன் எப்படிப்பட்டவனாய் காணப்படுவான்? இதையும் தாண்டி இந்த அதிகாரத்துல இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்கிறோம். இந்த ஆசீர்வாதங்கள் இல்லாமல் வேறு ஆசீர்வாதங்களை குறித்தும் சில வேத வசனத்தோடு கூட நான் உங்களோடு கூட பேச விரும்புறேன். அது என்ன வசனம்னா, சங்கீதம் 1:2 சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இதை தவிர்த்து யார் பாக்கியவான்களா இருக்கிறார்கள் என்றால், வேதத்துல நிறைய வசனம் இருக்குது. கர்த்தரை நம்புகிற மனுஷன் பாக்கியவான், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் பாக்கியவான். நம்ம பாக்கியவான்களை குறித்து நிறைய வசனம் பார்க்கிறோம். ஆனா கர்த்தருடைய வேதத்தில், அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவனாய் காணப்படுகிறான் என்றால், பாக்கியவானாய் காணப்படுகிறான். நிறைய விதங்கள்ல கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து, கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறவன், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவன், கர்த்தருடைய விருப்பத்தை செய்கிறவன், தேவ சித்தத்தை அறிந்து செயல்படுகிறவன், கர்த்தருக்கு இரவும் பகலும் அவருடைய தேவாலயத்தில் வீற்றிருக்கிறவன், இப்படியெல்லாம் இருக்கிறவர்கள் பாக்கியவான்களா இருக்கிறாங்க. ஆனா அதையும் தாண்டி என்னுடைய இருதயத்தை தொட்ட சில வசனங்களோடு கூட உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புறேன். அது என்ன வசனம்னா, சங்கீதம் 1:2 பார்த்த வசனம் தான். அந்த கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் கிடையாது, சங்கீதம் 34:8 சொல்லுது, அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவானாய் காணப்படுகிறான். அப்ப கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிற மனுஷனும் பாக்கியவானா இருப்பான், அவரை நம்பி இருக்கிற மனுஷனும் பாக்கியவானா இருப்பான். அப்போ கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது அவன் எப்படிப்பட்டவனாய் மாறுகிறான் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வசனங்கள் எல்லாம் சங்கீதம் 34:8 இருக்கட்டும், உபாகமா இருக்கட்டும், நியாயாதிபதிகளா இருக்கட்டும், நிறைய வேத வசனங்கள் கர்த்தருக்கு பயந்து, அவருக்கு பயந்து கீழ்ப்படிந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட நிறைய மனிதர்களை நம்ம வேதத்துல பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு சொல்ல போனா, ஒரு நம்பி பாக்கியம் பெற்ற தேவ மனிதர் என்றால் நம்ம ஆபிரகாமை குறித்து தியானம் பண்ணியிருக்கிறோம். ஆபிரகாம் அவரை நம்பி இருக்கும்பொழுது அவருடைய சந்ததி எப்படி தேவன் ஆசீர்வதித்தார், அவருக்கு வாக்குத்தத்தம் எப்படி பண்ணினார் சொல்லிட்டு நிறைய வேத வசனங்களோடு கூட நம்ம நிறைய நாள் இதை குறித்து நம்ம தியானம் பண்ணியிருக்கோம். ஆனால் இதையும் தாண்டி வேறு கோணத்துல நம்ம யார் பாக்கியவான்களா இருக்கிறாங்க, எப்படி பாக்கியவான்களா இவங்க மாறுறாங்க, இந்த பாக்கியவான்கள் கர்த்தருக்கு பயந்து இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட அனுபவத்தை இவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் சொல்லிட்டு நாம இன்னைக்கு பார்க்க போறோம். முதலாவது, யார் பாக்கியவான்களாய் காணப்படுகிறார்கள் என்றால், உதாரணத்துக்கு சில வசனங்களோடு கூட பேச விரும்புறேன். லூக்கா 19ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தருக்கு பயந்து பாக்கியவானாய் மாறின ஒரு மனிதரை குறித்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அவரை பற்றி நான் மறுபடியும் பேச விரும்புறேன். யார் என்றால் சகேயு. அவர் சகேயை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். அவர் எரிகோவில், முதலாவது வசனம் சொல்லுது, அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகையில் ஆயக்காரனுக்கு தலைவரும் ஐஸ்வர்யமானா இருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இந்த சகேயு ஒரு வரி வசூலிப்பவனாய் காணப்பட்டான் அவனுடைய வாழ்க்கையில. இப்ப வரி வசூலிப்பவனா இருக்கும் பொழுது நிறைய லஞ்சங்கள் இருக்கும், அவனிடத்துல நிறைய மாய்மாலங்கள் இருக்கும், அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் காணப்பட்டிருக்கும்னா ஒரு பாவியான மனிதனாய் காணப்பட்டிருப்பான். ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுற பயம் அவனுக்கு இல்ல, தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவன் இல்லாதபடியினால் அவன் உலக பிரகாரமாக வாழ்ந்து கொண்டிருந்த நாட்கள் அது. அந்த நாட்கள்ல இயேசுவை பற்றியும் இயேசுவை குறித்தும் அவனுக்கு நிறைய
செய்திகள் வந்திருக்கும் போல இருக்கு. அந்த செய்திகள் எல்லாம் கேள்விப்பட்ட சகேயு அந்த வழியா ஒரு நாள் இயேசு வருகிறார்னு கேள்விப்பட்ட பொழுது உடனே அவனுடைய இருதயத்துல இப்படியா ஒரு எண்ணம். என்னன்னா, இயேசு எப்படிப்பட்டவரா இருப்பார், அவரை குறித்து நிறைய காரியங்களை என்னை கேள்விப்பட்டிருப்பான். கேள்விப்பட்ட அந்த காரியங்கள்னால் அவனுக்குள் ஒரு ஆர்வம் அதிகமாயிடுச்சு. ஐயோ, இயேசு இந்த வழியா வருகிறாரே, எரிகோ வழியா வருகிறாரே, அவரை எப்படியாவது பார்க்கணும் அப்படின்ற ஒரு மனவாஞ்சியம், ஒரு ஆசையும் அவனுடைய இருதயத்துல அவனை தூண்டி விட்டது. தூண்டி விடும் பொழுது இவன் என்ன பண்றான்னா, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க அவன் வகை தேடினான். எப்படியாவது இயேசு எப்படி இருக்கிறாரு, எப்படி அந்த மனிதரை நம்ம பார்க்கணும், எப்படியாச்சும் நான் இயேசுவை பார்த்துடணும்னு சொல்ற அந்த ஆர்வத்துல அவன் என்ன பண்றான், ஒரு வரி வசூலிப்பவனா இருப்பான். அவனுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கும்ல, அவனுக்குன்னு ஒரு சில காரியங்கள் இருக்கும், அவனுக்குன்னு ஒரு பிரஸ்டீஜ் இருக்கும், அவனுடைய வாழ்க்கையில அவனுக்குன்னு ஒரு டிகினிட்டி இருக்கும். இது எல்லாத்தையும் மறந்து அந்த ஆர்வமும் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட காரியமும் அவன இருதயத்தில் அவனுக்குள்ள ஒரு ஆசை. இயேசு எப்படிப்பட்டவர், அவரை எப்படியாவது நான் என் வாழ்க்கையில நான் பார்த்துடணும், இன்னைக்கு எரிகோ வழியா வராரு, அவரை நான் எப்படியாவது பார்த்துடணும்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், ஒரு காட்டத்தி மரத்துல, அவன் குள்ளனா இருக்கிறபடினால அவன் என்ன பண்றான், ஒரு காட்டத்தி மரத்துல ஏறி இயேசுவை பாக்குறாரு. அந்த இடத்துல என்ன பண்றாரு, இயேசு அந்த வழியை நடந்து போகும் பொழுது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று இயேசு சகேயுனிடத்தில் சொல்றாரு. ஆனா அதற்கு கீழே வர வசனங்கள் பாருங்களேன். அவன் சந்தோஷத்துல இறங்கி வந்த உடனே உடனே இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, முறுமுறுக்கிறாங்க, பாவியான மனுஷனுடைய வீட்டுல போயிட்டு தங்க போறானே, இவன் ஒரு வரி வசூலிப்பவன், அநியாயமா ஜனங்களிடத்துல இவன் வரி வாங்கி இருக்கிறான், துன்பப்படுத்தி இருக்கிறான், இல்லாதவங்க கிட்டத்துல இருந்து எல்லாரும் இவன் என்ன பண்ணான், ரெட்டிப்பா பணத்தை வாங்கியிருக்கிறான், இப்படிப்பட்ட ஒரு பாவியான மனுஷன் இவன், இந்த பாவியான மனுஷனோட வீட்டுல போயிட்டு ஏசு தங்கணும்னு விரும்புறாரே, இது எப்படி சாத்தியம், இது எப்படி நியாயம், இது நியாயமான காரியமே கிடையாதே, ஏனென்றால் இயேசுவாச்சு அவர் போயிட்டு பாவியான மனுஷனுடைய வீட்டுல தங்கலாமான்னு சொல்லிட்டு ஒருவரோடு ஒருவர் அவங்க என்ன பண்ணாங்க, முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா சகேயு நின்று கர்த்தரை நோக்கி ஒரு காரியத்தை அவன் கன்ஃபஸ் பண்றான். என்ன காரியம்னா, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமா வாங்கினது உண்டானால் நாளத்தனியாக திரும்ப செலுத்துகிறேன் என்றார். அவனுடைய கன்ஃபஷன் பாருங்க. அவன் இறங்கி வந்தான், இயேசுனுடைய முகத்தை பார்க்கறான். இயேசு கூப்பிடுறாரு சகேயுவை, சகேயுவே நீ கீழே இறங்கி வா, நான் இன்னைக்கு உன் வீட்டுல நான் தங்க போறேன்னு சொல்றாரு. ஆனா சகேயு இறங்கி ஓடி வந்த உடனே இயேசுவை கூப்பிட்டுட்டு அவங்க வீட்டுக்குள்ள போல. அவன் சொன்ன முதல் காரியம் என்னன்னா, ஆண்டவரே, ஆண்டவரே, அவன் பாருங்க இயேசு கிட்ட போய் பேசுறான், ஆண்டவரே என்று. அவன் ஒரு பாவியான மனுஷன், அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் இயேசு அழைத்த உடனே அவனுக்குள் ஒரு மாற்றம், அவனுடைய இருதயம் மாற்றப்பட்டது. இயேசு ஆண்டவர் என்று அவனுக்கு யார் அறிவிச்சாங்க, யாராவது போய் சகேயு கிட்ட சொல்லியிருப்பாங்களா இயேசு ஆண்டவர்னு சொல்லிட்டு? அவனுக்கு அது தெரியவே தெரியாது. ஆனால் இயேசு அழைத்த மாத்திரத்தில், இயேசுனுடைய அழைப்பு அவனுடைய செவிகளில விழுந்த உடனே அவனுடைய இருதயத்தை அசைத்து பார்த்தது. அவனுடைய பழைய காரியங்கள் ஒழிந்தன. அதனால் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், முந்தினவர்கள் எல்லாம் ஒழிந்து போயின. கூப்பிட்ட மாத்திரத்தில் இயேசுனுடைய வார்த்தை அவன் கல்லான இருதயம், அவனுடைய இருதயத்தின் பாவியான அந்த மனுஷனுடைய இருதயத்தில் இருந்த எல்லா குணங்களும் மாறுது. ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான், சகியோ நீ இறங்கி வா, நான் இன்னைக்கு உன்னோட வீட்டுல நான் தங்க போறேன். அந்த அழைக்கிற அந்த அழைப்பின் சத்தம் சகியனுடைய செவிகள்ல விழுந்த உடனே அவனுக்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. இயேசுனுடைய சத்தம் என்ன மாற்றத்தை கொண்டு வந்தது என்றால், அவன் அறிக்கை செய்கிறவனாய் மாறினான். அவன் வாழ்க்கையில பாவியா இருந்தான், நிறைய வசூல் பண்ணியிருக்கான், நிறைய இடத்துல அவன் என்ன பண்றான், பரிதானம் வாங்கியிருக்கான், இரட்டிப்பா வாங்கியிருக்கான், எல்லா காரியங்களையும் பண்ணிக்கிட்டே இருந்தவன் இயேசுனுடைய வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் அவனுக்குள் ஒரு மனம் மாற்றம், ஒரு மாறுதல், அவனுக்குள்ள ஒரு ரெவலேஷன் உண்டாகுது. அவனுடைய இருதயம் மாற்றப்படுகிறது, அவனுடைய இருதயம் சுத்தமாக்கப்படுகிறது. பவியான மனுஷனுடைய இருதயம் எப்படிப்பட்டதாய் மாறுகிறது என்றால், 8வது வசனம் சொல்லுது, சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமா வாங்கினதுண்டால் நாளத்தனியாக திரும்ப செலுத்துகிறேன். அவனுடைய வார்த்தை பாருங்க, இயேசு அழைத்த மாத்திரத்தில் அவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதாய் மாறினது. நான் பாவி என்பதை அவன் சொல்லாம அந்த வார்த்தையின் மூலமா அறிவிக்கிறான். அவன் சொல்றான், ஆண்டவரே, என்னுடைய ஆஸ்திகள்ல நான் என்ன பண்றேன், நான் பாதியை ஏழைக்கு கொடுத்துடுறேன். அது மட்டும் நான் பண்ண போறது இல்ல, நான் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால், அவனுக்கு தெரியும்
அவன் அநியாயமா வாங்கியிருக்கான் அவனுடைய வாழ்க்கையில. ஏழைகளுக்கு கிட்ட இருந்து வரி வசூல் பண்ணியிருக்கான், ரெட்டிப்பா வாங்கியிருக்கான்னு அவனுடைய இருதயத்துக்கு தெரியும். அதனால இயேசுவின் இடத்துல சொல்லாம இன்டைரக்டா என்ன பண்றான், கன்ஃபஸ் பண்றான். நான் எதையாகிலும் வாங்கினதுண்டால் நான் ஒரு ரெட்டு தனியா நான் திருப்பி தர போறதில்ல, நாளை தனியாக திரும்ப செலுத்துகிறேன். அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்றார், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. அவன் எப்படிப்பட்டவனாய் மாறினான் பாருங்க. 7வது வசனம் சொல்லுது, இவன் பாவியானவன் சொல்லிட்டு அந்த ஜன கூட்டத்தார்கள் சொல்றாங்க. ஆனால் 9வது வசனம் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. சகேயு ஒரு பாவியான மனுஷன், ஜனங்களை பொறுத்தவரையும் அவன் பாவியானவன். அவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கட்டளையிடுறார் பாருங்க. அவன் வாழ்க்கையில் விலையேறப்பட்ட ஒரு ரட்சிப்பு. அவன் என்ன பண்ணியிருந்தாலும் அவனுக்கு அந்த அந்த ரட்சிப்புன்ற அந்த காரியம் அவனுக்கு கிடைச்சே இருக்காது. ஆனால் அவன் எப்படிப்பட்டவனாய் பேருள்ளவனாய் மாறினான். 3 காரியம் அவனுடைய வாழ்க்கையில நடக்குது. முதலாவது காரியம், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு. அவனுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். அன்றைக்கு அந்த குடும்பத்துல யாரெல்லாம் இருந்திருப்பார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த வீட்டுக்குள்ள இருந்த சகேயுக்கு ரட்சிப்புன்னு சொல்ல, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. சகேயினுடைய கன்ஃபஸ் பண்ண ஒரு வார்த்தையின் நிமித்தம் அந்த வீட்டுக்கே தேவன் என்ன பண்றார், இயேசு கிறிஸ்து ரட்சிப்பை தருகிறவராய் காணப்பட்டார். 2வது காரியம் என்ன கிடைச்சது அவனுக்கு, ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே. எவ்வளவு பெரிய பாக்கியம் ஆபிரகாமுக்கு குமாரனாய் மாறுவது. ஆனால் இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, இவன் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானேன்னு சொல்லிட்டு. 3வது காரியம், இயேசுவே வந்து என்ன பண்றாரு, சகேயனுடைய வீட்டுல தங்குறாரு. இவன் எப்படிப்பட்டவனாய் மாறி இருக்கிறான், பாவியான இருந்தவன், பாவியான ஒரு மனுஷன், பாவியாவே தன்னுடைய வாழ்க்கையில காணப்பட்டவன் எப்படிப்பட்டவனாய் மாறினான், பாக்கியவானாய் மாறினான். இயேசுவை கிறிஸ்துவை பார்த்தவுடன் அவன் இருதயத்துக்குள்ள ஒரு பயம், அவனுக்குள்ள ஒரு நடுக்கம். ஐயோ நான் துஷ்ட மனிதனா இருந்தனே, ஐயோ நான் பாவியா இருந்தனே, ஐயோ நான் எல்லார்கிட்டயும் வரி வசூல் பண்ணினே, ஐயோ நான் ரெட்டை தனியா வாங்கினேனே, இதெல்லாம் நான் பாவியான காரியங்கள், இப்படிப்பட்ட பாவங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தனே. ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை பார்த்தவுடன், அவரை பார்த்த மாத்திரத்தில் அவனுக்குள் ஒரு பயம், அவனுக்குள் ஒரு நடுக்கம். அந்த பயம் என்ன பண்ணினது, இயேசு கிறிஸ்துவை, ஏனால் அவர் பரிசுத்தமுள்ள தேவன் அல்லவா. அந்த பரிசுத்தமுள்ள தேவனை பார்த்த மாத்திரத்தில் அவன் வாழ்க்கை பரிசுத்தமாய் மாறினது. அவனுடைய வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இயேசு கிறிஸ்து அந்த வீட்டில் தங்கும்படியாக போனார். அந்த பாவியான மனுஷன் எப்படிப்பட்டவனாய் மாறினான், மிகப்பெரிய பேருள்ள பாக்கியவானாய் மாறினான். இயேசு கிறிஸ்து கொடுத்த ரட்சிப்பின் நிமித்தம் பாக்கியவானாய் மாறினான். ஒருவேளை நம்மளுடைய குடும்பங்கள்ல கூட இப்படி சகேயு போல நிறைய மனிதர்கள் இருப்பார்கள். நாம கூட இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க கூட, ஐயோ நான் பாவியா இருக்கிறேனே, ஐயோ நான் இந்த காரியத்தை பண்ணிட்டேன், என்ன அவர் ஏத்துப்பாரா, நான் எந்த இடத்துல போயிட்டு என் பாவத்தை கழுவுறது, எந்த இடத்துல நான் விமோச்சனத்தை தேடுறது, எந்த இடத்துல போயிட்டு நான் பரிகாரியை தேடுறது. எத்தனையோ பரிகாரம் நான் பண்ணிட்டேன் என் வாழ்க்கையில, எத்தனையோ கோவில்களை சுத்திட்டேன், எத்தனையோ இடங்கள்ல போயிட்டு என் பாவத்தை கழிக்கிறதுக்காக போயிட்டேன். ஆனாலும் என் இருதயத்துல ஒரு சமாதானம் கிடைக்கலங்க. எல்லா இடங்களிலும் நான் யார் யார் என்னென்ன சொன்னாங்களோ அது எல்லாத்தையும் என் வாழ்க்கையில நான் பண்ணிட்டேன், எல்லா இடங்களையும் நான் பரிகாரம் பண்ணிட்டேன். ஆனா இன்னும் என் பாவம் நிவர்த்தியான அந்த சமாதானம் எனக்கு கிடைக்கல, என் குடும்பத்துல கிடைக்கல, அந்த சமாதானம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒருவேளை இன்றைக்கு நம்மளுடைய இருதயம் மங்களாய்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிற்கும் பரிகாரியாகிய தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. நானே உன் பரிகாரியாகிய தேவன் சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்ப பரிகாரி யாரு, நமக்காக பலியான இயேசு கிறிஸ்துவே பரிகாரியாய் மாறினார். அந்த சகேயு அன்னைக்கு அவன் பாவியாய் காணப்பட்டான். ஒரே ஒரு காரியம் தான் பண்ணான், இயேசு கிறிஸ்துவை பார்க்க வகை தேடினான். அவனுக்குள்ள ஒரு ஆர்வம், இயேசு கிறிஸ்து எப்படியாவது பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆர்வம். அந்த ஆர்வத்தின் நிமித்தம் அவனுக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவே அந்த வீட்டுல தங்குற ஒரு மகா பெரிய பாக்கியத்தை அவன் வாழ்க்கையில் அனுபவித்தவனாய் காணப்பட்டான். ஒருவேளை இன்னைக்கு நமக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம், சகேயை போல அவர் என்னை ஏத்துக்குவாரா, அவர் என்ன மன்னிப்பாரா. நான் நிச்சயமா அவர் மன்னிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். நிச்சயமா ஆண்டவரே நான் பாவம் பண்ணிட்டேன், இசப்பா நான் பாவம் பண்ணிட்டேன், என் பாவத்தை மன்னிங்க, எனக்கு இதுல இருந்து விடுதலை கொடுங்கன்னு கேட்கும் பொழுது அவர் ரட்சிப்பை கொடுத்து பாக்கியவான்களை, பாவியான மனுஷன் சகேயுவே பாக்கியவானாய் மாறும் பொழுது நீங்களும் நானும் அவர்கள் பிள்ளைகளா இருக்கும் பொழுது அப்ப எப்படி நம்ம பாக்கியவான்களை மாறாது இருப்போம். அது மட்டும் கிடையாது, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6, 7, 8 சொல்லுது, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள்.
இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளில் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். ஏன்னா சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் எப்படியா இருக்குது, மிகுதியா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. யாரெல்லாம் பாக்கியவான்கள்? ஒரு இடத்துல சகேயு எப்படி பாக்கியவானாய் மாறினான், அவன் பாவியான மனுஷன் எப்படி பாக்கியவானாய் மாறினான் சொல்லிட்டு வேத வசனம் சொல்லுது. ஆனால் அதே வேத வசனம் 5ஆம் அதிகாரம் மத்தேயுல 6:7 இருந்து பார்த்தோம்னா என்ன சொல்லுது? சாந்த குணம் உள்ளவர்கள். நம்ம சாந்த குணத்தோடு இருக்கும் பொழுது நம்மளுடைய குணம் எப்படிப்பட்டதாய் மாற வேண்டும்? சாந்த குணம் உள்ளவர்கள். சாந்த குணம் உள்ளவர்களாய் மாறும்போது ஒரு ஷார்ட் டெம்பர், எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறது, எதுக்கெடுத்தாலும் சண்டை போடுறது, எதுக்கெடுத்தாலும் ஒரு பொறாமையினால சண்டை போடுறது, இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாதபடி நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? சாந்த குணம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் மாறுவார்கள்? பாக்கியவான்களாய் மாறுவார்கள். அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். எதை சுதந்தரித்துக் கொள்வார்கள்? பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள், அவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் மாறுவார்கள்? எப்பவுமே அந்த உண்மை, அந்த ட்ரஸ்ட், அந்த உண்மை வாயிலிருந்து எப்பவுமே அந்த உண்மையான வார்த்தைகள், பொய்யான வாழ்க்கைகள் அல்ல, மாய்மாலமான வாழ்க்கைகள் அல்ல, வஞ்சிக்கிற வாழ்க்கைகள் அல்ல. அப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது எப்படிப்பட்டவர்களாய் மாற வேண்டும்? நீரின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். அப்படி மாறும் பொழுது எப்படிப்பட்டவர்களாய் மாறுவோம்? பாக்கியவான்களாய் மாறுவோம். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நம்மளுடைய குணங்கள் எப்படிப்பட்டதாய் மாற வேண்டும்? இரக்கமுள்ள குணமாய் மாற வேண்டும். இந்த கடினமான எண்ணங்கள், கடினமான குணங்கள் இல்லாதபடி இரக்க சுபாவம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள்? பாக்கியவான்களாய் இருப்பார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் யார் எப்படிப்பட்டவர்களாய் மாறுவார்கள்? தேவனை தரிசிப்பவர்களாய் மாறுவார்கள். நம்மளுடைய இருதயம் எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும்? வேத வசனம் சொல்லுது, இருதயம் சுத்தம் உள்ளதாய் இருக்க வேண்டும். கிறுக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் நம்மளுடைய இருதயம் இருக்கவே கூடாது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். அப்ப நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாய் மாற வேண்டும்? சுத்தமுள்ள இருதயமாக மாற வேண்டும். கேடுள்ளதாய் இருக்கக்கூடாது, வஞ்சகத்தன்மை உள்ளதா இருக்கக்கூடாது, மாய்மாலம் உள்ளதா இருக்கக்கூடாது, பொருளாசை உள்ளதா இருக்கக்கூடாது, வஞ்சிக்கிறவளா இருக்கக்கூடாது, மற்றவர்கள் மேல் பொறாமை கொள்கிறவளா இருக்கக்கூடாது, ரெண்டகம் பண்ணுகிறவளா இருக்கக்கூடாது. இதெல்லாம் நான் சொல்லல, வேத வசனம் சொல்லுகிறது. இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. கலகம் உள்ளவர்களா நம்மளுடைய எப்பொழுதும் யார் கெடுக்கலாம், யாருடைய இதுவை பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட எண்ணங்களை கழட்டி விட்டு நாம எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும்? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். நம்மளுடைய இருதயம் எப்படிப்பட்டதாய் மாற வேண்டும்? ஏனென்றால் மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நான் மனுஷன் பார்க்கும்படி பாரேன்னு சொல்லிட்டாரு. மனுஷன் வேணா நம்மளோட முக அழக பார்க்கலாம், நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பார்க்கலாம், நம்ம நீட்டா ரொம்ப அழகா மிடுக்கா வரும் பொழுது நம்ம எப்படிப்பட்டவர்களா, ரொம்ப ரொம்ப நீதிமான்கள் சொல்லலாம். ஆனால் கர்த்தர் எப்படிப்பட்டவராய் காணப்படுகிறார்? நம்மளுடைய ஆடையோ, நம்மளுடைய முகத்தையோ, நம்மளுடைய அலங்காரத்தையோ அவர் பார்க்கல. அவர் எதை பார்க்கிறவராய் காணப்படுகிறார்? நம்மளுடைய இருதயத்தை பார்க்கிற தேவனாய் காணப்படுகிறார். நம்மளுடைய இருதயம் அவருக்கு முன்பாக எப்படி இருக்கிறது? வெளியரங்கமாய் காணப்படுகிறது. நம்மளுடைய இருதயம் பரிசுத்தம் உள்ளதா இருக்கும் பொழுது நாம் பாக்கியவான்கள் மட்டும் கிடையாது, தேவனை தரிசிக்கிற பாக்கியவான்களாய் மாறுவோம். சமாதானம் பண்ணுவர்கள் சமாதானத்தோடு கூட இருக்கணும். எல்லா இடத்திலும் என்ன பண்ணக்கூடாது? சண்டை போடுகிறவர்களா இருக்கக்கூடாது, சமாதானம் பண்ண வேண்டும். அப்படி சமாதானம் பண்ணுவோம், முந்திக் கொண்டு சமாதானம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் சமாதானம் கூடுமான மட்டும் யாவரோடும் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? சமாதானமாயிருங்கள். உங்களால கூடுமானால், உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ நீங்க என்ன பண்ணுங்க? சமாதானம் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பீர்கள்? பாக்கியவான்களாய் காணப்படுவீர்கள். நீதியின் நிமித்தம் நம்ம துன்பப்படுறோமா? ஒருவேளை நீங்க எப்படிப்பட்டவர்களா இருப்பீங்க? பாக்கியவான்களா இருப்பீர்கள். பரலோக ராஜ்யம் யாருடையது? நம்முடையதாய் காணப்படுகிறது. என் நிமித்தம் நீங்க துன்பப்படு, ஒருவேளை நீங்க சீக்ரெட் கிறிஸ்டியனா
இருக்கலாம். நான் ஆண்டவரை ரட்சிப்பை நான் ஆண்டவரை நான் ஏத்துக்கிட்டேன். நான் வெளியரங்கமா இல்ல, உள்ளரங்கமா ஏத்துக்கிட்டேன். என் கணவருக்கு தெரியாது, என் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியாது, என் மனைவிக்கு தெரியாது, என் பெற்றோருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை ஆண்டவரை நம்ம ரகசியமா ஏத்திருப்போம்னா, அதனால பலவிதமான தீமையான மொழிகள் நம் பேர்ல வரும்னா, நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? பாக்கியவான்களா இருக்கிறோம். பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். பரலோக ராஜ்யம் யாருடையதாய் காணப்படுகிறது? நம்மளுடையதாய் மாறுகிறது பரலோக ராஜ்யம். ஒரு பக்கம் சகேயை குறித்து நம்ம கேள்விப்பட்டோம். சகேயு எப்படி தன்னுடைய வாழ்க்கையில ரட்சிப்பை பெற்றுக்கொண்டால், எப்படி பாவியான மனிதன் எப்படி பாக்கியவானாய் மாறினான்னு சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, யாரெல்லாம் பாக்கியவான்கள், இதுல வர காரியங்கள் அனைத்தும் நம்மளுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் காணப்படும் என்றால் நாமளும் பாக்கியவான்களா இருக்கிறோம். வேத வசனம் சொல்லுது கர்த்தருக்கு பயந்து. அப்ப கர்த்தருக்கு பயந்தால் மட்டும்தான் இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும். எப்படி ஒரு பாவியான சகேயு எப்படி அவன் பாக்கியவானா மாறினான் என்றால், அவனுக்குள்ள இருதயத்துல இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு பயம், அந்த பயத்தின் நிமித்தம் அவன் வெளிப்பாடுதான் ஆண்டவரேன்னு சொல்றான். நான் ரெட்ட தனியா வாங்கியிருந்தா நன்னால தனியா திருப்பி தரேன்னு சொல்லிட்டு அவனுடைய வார்த்தையை அவன் முன் அறிவிக்கிறான். இந்த இடத்துல பாருங்க, யார் பாக்கியவான்களாய் மாறுகிறார்கள் என்றால், இதெல்லாம் இந்த குவாலிட்டி, இந்த குணநலங்கள் எல்லாம் யாருக்குள்ள வரும் என்றால், தேவனுக்கு பயந்து நடக்கிற மனிதனுக்கோ, தேவனுக்கு பயந்து நடக்கிற மனுஷிக்கோ இந்த காரியங்கள் எல்லாம் வரும். இப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் மாறுவார்கள்? பாக்கியவான்களாய் மாறுகிறவர்களாய் தன்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிறார்கள். அப்படி நம்மளுடைய வாழ்க்கையிலும் தேவனுக்கு பயந்து நாம நடக்கும் பொழுது நாமளும் எப்படிப்பட்டவர்களாய் மாறுகிறோம்? பாக்கியவான்களாய் மாறுகிறோம். அது மட்டும் கிடையாது, வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுது, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். அப்போ இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல இருக்கிற காரியங்கள் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில செயல்படும் என்றால், கடைசியாக இந்த வசனங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில கிரிய பண்ணும். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள். இந்த குணநலங்கள் எல்லாம் தேவனுக்கு பயந்து இது நிமித்தம் நாம் இருப்போம் என்றால், நாம் எதற்காக அழைக்கப்பட்டவர்களாய் மாறுவோம்? ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்களாய் மாறுவோம். நாம் எப்படிப்பட்டவர்கள்? ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டவர்கள் நாம் எல்லோரும். அதனால நாம் எப்படிப்பட்டவர்கள்? பாக்கியவான்களாய் காணப்படுகிறோம். இது மட்டும் கிடையாது, வேற ஒரு வசனம் சொல்லுது, வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுது, இந்த ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டவர்களுக்கு நமக்கு எதை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார்? ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ள மாவதற்கும் வாசல்கள் வழியாய் அந்த பரலோக ராஜ்யத்திற்குள், அந்த சியோன் நகரத்திற்குள் நாம் பிரவேசிப்பதற்காக நம்மளை என்ன பண்றாரு? ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். இந்த குணங்கள் எல்லாம் இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல காணப்பட்ட இந்த குணங்கள், இந்த குணநலங்கள் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். ஒரு பாவியான மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு மனம் திரும்புதல், அவனுக்கு ஒரு பார்க்கும் போதே ஒரு பயம். நாம ஒரு நாள் தான் சகியை போயிட்டு இயேசு கிறிஸ்துவ பார்த்தாரு, அதுவும் காட்டத்தி மரத்துல இருந்து கீழே பார்த்த அந்த மனிதருக்குள்ளே இவ்வளவு பெரிய ஒரு ரெவலேஷன் வரும் என்றால், நீங்களும் நானும் தினந்தோறும் தேவனை தரிசிக்கிறோம், வாரந்தோறும் தேவாலயத்துல போய் தரிசிக்கிறோம். அப்படி நம்மளுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும்? ஒரு நாள் தரிசித்த சகியுக்கே இத்தனை குணநலங்கள் வரும் என்றால், வாரம் வாரம் தரிசிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ஜப அறையில தேவனை நம்ம தரிசிக்கிறோம். அப்ப நம்மளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் மாற வேண்டும்? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வர காரியங்கள் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில காணப்படுகிறதாய் மாற வேண்டும். அப்படி காணப்படும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்டது போல, 19ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல சொல்லப்பட்டது போல, அவருடைய கல்யாணத்திற்கு, யாருடைய கல்யாணத்திற்கு? ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்திற்கு ஒரு கல்யாணம் ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறது. அதற்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அந்த விருந்திற்கு நாம் எல்லோரும் அழைக்கப்பட்டவர்களாய் மாற வேண்டும். எல்லாருக்கும் போய் இன்விடேஷன் வச்சிருவாங்களா? டெஃபினட்டா கிடையாது. தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான், உறவினர்களுக்கு, சொந்தக்காரங்களுக்கு, நண்பர்களுக்கு மட்டும்தான் இன்விடேஷன் வைப்பாங்க. யாரோ ரோட்ல போயிட்டு வரவங்களுக்கு யாருக்கும் இன்விடேஷன் வைக்க மாட்டாங்க. அப்போ நாம எப்படிப்பட்டவர்களாய் மாற வேண்டும்? இயேசு கிறிஸ்துவுக்கு உறவினராய், சொந்தங்களாய், பந்தங்களாய், நண்பராய், மகளாய் மாற வேண்டும். அப்படி மாறும் பொழுது நாம் எதற்காக அழைக்கப்பட்டவர்களாய் மாறுவோம்? கல்யாண விருந்துக்கு. நாம் அந்த ரோட்ல போறவங்களா 3வது பர்சனா மாறும் பொழுது அந்த கல்யாண விருந்துக்கு நாம் அழைக்கப்படாதபடி நிராகரிக்கப்பட்டவர்களாய் காணப்படுவோம். நம்ம அந்த கல்யாண விருந்துக்கு அழைக்க வேண்டும் என்றால் நாம் எப்படிப்பட்டவர்களாய் மாற வேண்டும்? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளின்படி, அவர் கற்பனைகளின்படி நடக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஏனென்றால் காலம் ரொம்ப சமீபமா இருக்கிறது. இந்த சமீப நாட்களுக்குள்ள இது எல்லாவற்றையும் நாம் செய்யும் பொழுது அவருடைய கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டு ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரத்தை கொடுத்து அதன் வாசல்கள் வழியை நகரத்திற்குள் பிரவேசிக்கிற அந்த பாக்கியத்தை நமக்கு தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் கட்டளை இடுவார். இந்த வேத வசனத்தை
வசனத்தின்படி ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டவர்களாய் மாற கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.